ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான இறை நம்பிக்கையாளர்களே, அருள் சகோதரிகளே, அருள் பணியாளர்களே, மாண்புமை ஆயர்களே, நாம் எல்லாரும் ஜூபிலி என்றால் உடனே நினைவு கூர்வது நன்றி கூற வேண்டும், மனதார மன்னிக்க வேண்டும், புதிதாய் தொடங்க வேண்டும். இதுதானே கும்பகோணம் மறை மாவட்டமும் நன்றி கூறுகின்றது. பொத்தேரோ ஆயருக்காக, ஜப்புய் ஆயருக்காக, பீட்டர் பிரான்சிஸ் ஆயருக்காக, பால் அருள்சாமி ஆயருக்காக, ரெமீஜியஸ் ஆயருக்காக, எஃப் அந்தோணிசாமி ஆயருக்காக, இப்போது ஜீவானந்தம் ஆயருக்காக. ஆயர்கள் மட்டுமா திரு அவை? அவர்களோடு உடன் உழைத்த அருள் பணியாளர்கள், அவர்களோடு உடன் உழைத்த அருமையான அருள் சகோதரிகள், எல்லாவற்றை விட மிக முக்கியமாக இறை நம்பிக்கையாளர்கள். மறை மாவட்டம் என்றால் என்ன? திரு அவை சட்டம் 369 அழகாக சொல்லுகிறது. அது இறை மக்களின் ஒரு பகுதி. அதுதான் மறை மாவட்டம். ஆயர்களும் அவரோடு ஒத்துழைக்க குருக்களும் இருக்கிறார்கள், உண்மைதான். அவர்களும் அதன் அங்கம்தான். அதை தாண்டி தூய ஆவியில், இறை வார்த்தையில், புனிதமிகு நற்கருணையில் ஒன்று கூட்டப்படுகின்ற இறை மக்களின் பகுதிதான் ஒரு மறை மாவட்டம் என்பது. இந்த மறை மாவட்டம் முழுவதுமாக ஆண்டவர் நமக்கு சொல்லுகின்ற அரும் பெரும் பணியை செய்ய வேண்டும், முப்பெரும் பணிகளை செய்ய வேண்டும். இந்த 2வது வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். பாருங்கள், நீங்களோ தேர்ந்தெடுக்கப்பட்ட இனம், அரச குருத்துவ திருக்கூட்டம், இறைவனுக்கு சொந்தமான மக்கள். உங்களை இருளிலிருந்து தம் ஒளிக்கு அழைத்த இறைவனின் மாட்சியை எடுத்துரைக்க வேண்டியது உங்கள் பணி. ஏதோ ஒரு சில ஆயர்கள், அருள் பணியாளர்கள், அருள் சகோதரிகள் இந்த முப்பெரும் பணியை செய்தால் அது முழுமையான மறை மாவட்டம் கிடையவே கிடையாது. அதை தாண்டி பங்கு என்றால் என்ன என்று திரு அவை சட்டம் 519 வாசிக்கிறோம். தன்னிடம் ஒப்படைக்கப்பட்ட நம்பிக்கையாளர்களுக்கு ஆண்டவருடைய இறைவாக்குரைக்கின்ற, புனிதப்படுத்துகின்ற, வழிநடத்துகின்ற பணியை ஒரு பங்கு குரு நிறைவேற்றுகின்றார். அவர்தான் பங்கு குரு. ஆனால் அவர் தனியே நிறைவேற்றவில்லை. மற்ற அருள் பணியாளரோடு, திருத்தொண்டர்களோடு, அருள் சகோதரிகளோடு, எல்லாவற்றை விட முக்கியமாக பொதுநிலையினரோடு இணைந்துதான் முப்பெரும் பணி. பணி குருத்துவம், பொது குருத்துவத்திற்கு பணிவிடை புரிய வேண்டும். எந்த பங்கு, எந்த மறை மாவட்டம் மிகச்சிறந்த மறை மாவட்டம், மிகச்சிறந்த பங்கு? யாரோ ஆயர்கள், அருள் பணியாளர்கள் நற்செய்தி அறிவித்தால், புனிதப்படுத்துகின்ற வேலையை செய்தால் அது முழுமை அல்ல. The whole Christian community must be prophetic, must be priestly, must be kingly. கிறிஸ்தவ சமூகம் முழுவதா உண்மையாம் ஆண்டவரை அறிவிக்க வேண்டும், வாழ்வாம் ஆண்டவரை கொடுக்க வேண்டும், வழியாம் ஆண்டவரை மற்றெல்லாருக்கும் காட்ட வேண்டும். காட்டுவது எப்படி? இந்த 2ஆம் வாசகத்தில் நாம் மீண்டும் வாசிக்க கேட்டோம். ஆண்டவரை நீங்கள் உண்மையாகவே சுவைத்திருந்தால் உங்கள் வாழ்வு நிச்சயமாக வித்தியாசமாக இருக்க வேண்டும். ஆயர் ரெமீஜியஸ் அவர்கள் சொன்னார்கள், ஒருவருடைய சாட்சிய வாழ்வினால் எத்தனை குருக்கள் உருவானவர்கள் என்று. அத்தனை பேரும் சாட்சிய வாழ்வு வாழ வேண்டும். இன்றைக்கு பேதுரு சொல்லுகிறார், சூதுவாது எல்லாவற்றையும் விட்டுவிடுங்கள், பொறாமையை விட்டுவிடுங்கள், அவதூறை விட்டுவிடுங்கள், எல்லா கெட்ட பழக்கங்களையும் விட்டுவிடுங்கள். அப்போதுதான் நீங்கள் இந்த ஜூபிலி சமயத்தில் உண்மையாகவே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டீர்கள் என்ற அர்த்தம். பிரியமானவர்களே, இன்றைக்கு நன்றி நிறைந்த உள்ளத்தோடு, முக்கியமாக இந்த ஆவண படத்தில் கும்பகோணம் மறை மாவட்டத்தின் மகத்தான செயல்கள், ஆண்டவர் வழியாக செய்த செயல்கள் எல்லாம் நமக்கு எடுத்து சொல்லப்பட்டன.
மனமாற நன்றி கூறுவோம். ஆண்டவர் எவ்வளவு செய்திருக்கிறார். ஆனால் தொடர்ந்து பயணிப்போம். முதல் வாசகத்தில் ஆபிரகாமை பற்றி கேள்விப்பட்டோம். நீ போ. 12ஆம் அதிகாரம் தொடக்க நூல் 1 முதல் 3 வரையுள்ள வசனங்கள் வாசிக்கப்பட்டன. உன் நாட்டை விட்டு, வீட்டை விட்டு, இனத்தை விட்டு நீ போக வேண்டும். உன்னை நான் சும்மா விட மாட்டேன். உன்னை ஆசீர்வதிப்பேன். உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். உனக்கு ஆசீர்வாதமாக இருப்பேன். நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். யாரெல்லாம் உன்னை ஆசீர்வதிக்கிறார்களோ அவர்களை நானும் ஆசீர்வதிப்பேன். யார் உன்னை சபிக்கிறார்களோ அவர்களை நானும் சபிப்பேன். ஆண்டவர் தம்மையே தாம் அழைக்கின்றவர்களோடு இணைத்துக் கொள்ளுகிறார். போ என்று சொன்னால் போகின்ற போது மீண்டுமாக ஆபிரகாம் அழைக்கப்படுகிறார். 22ஆம் அதிகாரத்தில் நீ போ, நான் காட்டுகின்ற மலைக்கு போ, உன் மகனை பலியாக கொடு. நம்முடைய வாழ்க்கையே ஒரு பயணம்தான். பாருங்கள், நீ ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று கும்பகோணம் மறை மாவட்டம் முழுவதையும் இன்றைக்கு ஆண்டவர் அழைத்திருக்கிறார். எல்லா மக்களுக்கும், மக்களினங்களுக்கெல்லாம் ஆசியாக விளங்குவதுதான் நம்முடைய கடமை. மக்கள் இனங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறோமா? இதே தொடர்ந்து 26ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நீ போ என்று ஈசாக்குக்கு, நீ போக வேண்டாம் தற்போது எகிப்துக்கு என்று சொல்லப்பட்டது. போக வேண்டாம் என்று ஈசாக்குக்கு சொல்லப்பட்ட போது அவர் போகவில்லை. மீண்டுமாக யாக்கோபுக்கு சொல்லப்பட்டது, இப்போது நீ போ, எகிப்துக்கு போக பயப்படாதே, நான் உன்னை பார்த்து கொள்வேன். ஆண்டவர் எப்போது போகச் சொல்லுகிறாரோ அப்போது போவது, எங்கே போகச் சொல்லுகிறாரோ அந்த வேலையை செய்வது. இதுதான் எல்லா மக்களுடைய கடமை. அருள் பணியாளர்கள், அருள் சகோதரிகள் இவர்களுடைய கடமை மட்டுமல்ல. பிரியமானவர்களே, இந்த நேரத்தில் எல்லாரும் மறை மாவட்டம் முழுவதும் உறுதி கொள்ள வேண்டியது ஆபிரகாமை போல ஆண்டவரின் குரலுக்கு செவி கொடுப்பது, போகின்ற இடத்துக்கு போவது, செய்ய வேண்டியதை செய்வது. மிக முக்கியமாக இன்றைக்கு அன்பு தாய் அன்னை கன்னிமரியாளின் நன்றி பாடலை நற்செய்தி வாசகமாக நாம் கேட்டோம். பாருங்கள், அந்த தாய் பாடுகின்ற பாடலை அவர்கள் செய்வது 2 ஒரு பக்கம் அன்பு செயல் புரிவதற்காக, பணிவிடை புரிவதற்காக போய் எலிசபெத் அம்மாவோடு தங்கி இருந்தார்கள். இந்த பிறர் அன்பு செயல்கள் எல்லாம் மீண்டுமாக இந்த ஆவணப்படத்தில் நாம் பார்த்தோம். எவ்வளவு செயல்கள்! செய்ததை வைத்து நிம்மதியோடு பெருமூச்சு விட்டு ஒன்றும் செய்யாமல் சோர்ந்து விடக்கூடாது. தொடர்ந்து செய்ய வேண்டும். நம்முடைய தாயை போல விரைந்து செல்ல வேண்டும். இந்த மறை மாவட்டம் மற்றவர்களுடைய கண்ணீரை கண்டு சும்மா இருந்தால் நம்மிடம் கடவுளே இல்லை. மரியா எப்படி இப்படி நல்லது செய்தார்கள்? நான் அடிக்கடி சொல்வேன், நம்ம எல்லாருக்கும் மரியாவின் இதயம் வேண்டும், மார்த்தாவின் கைகள் வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டார்கள், ஆண்டவரை சுமந்தார்கள், விரைந்து சென்றார்கள். ஆயர்கள், அருள் பணியாளர்களை தாண்டி ஒவ்வொரு நம்பிக்கையாளரா ஆண்டவரை சுமந்து செல்ல வேண்டும். சென்று எத்தனையோ சக்கரியாக்களை, எத்தனையோ எலிசபெத் மாக்களை, எத்தனையோ லிட்டில் ஜானை மகிழ்ச்சியால் துள்ள வைக்க வேண்டும். நாம் மகிழ்ச்சியாய் இருப்பது ஒரு பக்கம், அதை தாண்டி எல்லா மக்களும் மகிழ்ச்சியாய் இருக்க, உலகத்தை இன்னும் சற்று நல்லதாக்க நம்முடைய பங்கேற்பு அவசியமாகிறது. அதைத்தான் மரியா தொடர்ந்து செய்தார்கள். நம்மால் யாரும் துன்புறக்கூடாது, நோயாளியாக கூடாது. இதுதான் பணி வாழ்வு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் மரியா செய்தது பாராட்டு, இறைவனை புகழ்வது. இன்றைக்கு பாராட்டினால் என்ன நிகழும் என்பதை பற்றி நம்முடைய ஆயர் எஃப் அந்தோணிசாமி சொன்னார்கள். இறைவனை பாராட்டுவோம், ஒருவரை பாராட்டுவோம். ஆண்டவரே, எனக்கு நீர் நல்லது செய்தீரே, இந்த மறை மாவட்டத்துக்கு நல்லது செய்தீரே, ஆண்டவரே உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே மகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவரே,
செருக்குற்றோரை சிதறடிப்பவர் நீரே, தாழ்ந்தோரை உயர்த்துபவர் நீரே, இஸ்ராயேலை நினைவு கூறுபவர் நீரே, வலியோரை அரியணை நின்று அகற்றுபவர் நீரே. என்னுடைய மனநிலை எப்படி இருக்க வேண்டும்? நம் எல்லாருடைய மனநிலை எப்படி இருக்க வேண்டும்? அனாவின் மனநிலை, ஆண்டவரை சார்ந்திருக்கின்ற தாட்சியுடைய இதயத்தோடு மனநிலை. பிரியமானவர்களே, நம் அன்பு தாயை ஒற்று பார்ப்போம். அலங்கார அன்னை நம் எல்லாருக்காகவும் பரிந்து பேசுவார். மாதா இந்த பாடலை பாடும்போது என்ன செய்தார்கள்? பிரியமானவர்களே, ஒன்றை திட்டவட்டமாக சொன்னார்கள். God is my savior. நம்முடைய நவீன கண்டுபிடிப்புகள், நுண்ணறிவு, தொழிற்புரட்சி எதுவுமே நம்மை காப்பாற்ற முடியாது. நம்மை காப்பாற்றுபவர் கடவுள்தான் என்று அவரிடம் நம்பிக்கை வைப்போம். தொடர்ந்து நம்பிக்கையிலே முன்னேறுவோம். நம் அன்பு தாய் அன்னை கன்னிமரியா நமக்காக பரிந்து பேசுவாராக.